ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். 5 மார்ச் 2026 இருந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸோட ஃபீஸ் அண்ட் வேலிடிட்டியில சேஞ்சஸ் வர்றதுனாலையும் இன்னைக்கு 2/3/2026 ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுனாலையும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் 28/2/2026 உடைய கம்ப்ளீட் ஆகிருச்சு. அகைன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணதுனால எக்ஸ்ட்ரா 2 டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ 2/3/2026 தான் லாஸ்ட் டேட்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு நைட்டு 12 உங்களுக்கு ஆஃபர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இன்னும் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட் இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் 7ஆம் தேதி 7/3/2026 இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாம ஆர்ஆர்பி குரூப் டில இருந்து பாத்தீங்க அப்படின்னா 2/3/2026 குரூப் டியோட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அகைன் ஒரு 1 வீக் அப்ளிகேஷன் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. குரூப் டியோட அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா 9/3/2026 உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. இன்னும் குரூப் டிக்கு அப்ளை பண்ணாத ஸ்டூடெண்ட் ஆர்ஆர்பி வெப்சைட்ல போயிட்டு அப்ளை பண்ணிருங்க. 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே குரூப் டி எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ணலாம். மினிமம் 18 வயசு இருந்தா போதுமானது. சோ இன்னைக்கு நாம ஃபைனல் செலக்ஷன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா உங்களுக்கு 9ஆம் தேதி அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா ஜூலைல குரூப் டிக்கான சிபிடி எக்ஸாம் கன்ஃபார்மா இருக்கும். கரெக்டா 4 மந்த்ஸ் டைம் இருக்கு. சோ இந்த 4 மந்த்ஸ்ல சிலபஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு கரெக்டா ஒரு 90 டேஸ் ஆகும். அடுத்து இருக்க 30 டேஸ் பாத்தீங்கன்னா டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணணும். சோ இப்ப இருந்து படிக்க ஆரம்பிங்க. சோ அப்ளை பண்ணாத ஸ்டூடெண்ட் குயிக்கா அப்ளை பண்ணுங்க. ஓகே. சோ இந்த பேட்சஸ் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 2500. சோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 799 பே பண்ண வேண்டாம். 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், எஸ்எஸ்சி ஜிடிக்கான டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ண வேண்டாம். 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சியோட இ புக் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல வீக்கா இருக்கேன், மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரிஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 1500 பே பண்ண வேண்டாம். 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 28ஆம் தேதியே இந்த ஆஃபர் க்ளோஸ் ஆகிருச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்காக எக்ஸ்ட்ரா 2 டேஸ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். மார்ச் 1 and 2 இந்த 2 டேட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். சோ இன்னைக்கு தான் 2ஆம் தேதி. இன்னைக்கு நைட்டு 11:59 ஆஃபர் க்ளோஸ் ஆகுது. சோ குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் அப்படின்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு ஆல் இன் ஒன் அப்படின்னா 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா 699 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் கரண்ட் அஃபேருக்கு 699 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். சோ உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர் இதுல ப்ரொவைட் பண்ணிருவோம். கரண்ட் அஃபேருக்கு நீங்க தனியா எந்த சோர்ஸுமே படிக்க வேண்டாம். இதுலயே எல்லா நியூஸ் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் ரெண்டுமே இதுலயே ப்ரொவைட் பண்ணிருவோம். அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிருவோம். என்டிபிசி கிராஜுவேட்டுக்கும் நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அண்டர் கிராஜுவேட்டுக்கும் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சிக்கும் அதே மாதிரி டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரூப் டிக்கும் நான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நாம ஜனவரி 31ஆம் தேதி தான் குரூப் டியோட நோட்டிபிகேஷன் வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட்லயே நிறைய ஸ்டூடெண்ட் அடுத்த குரூப் டியோட நோட்டிபிகேஷனுக்கான ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப ஸ்டார்ட் பண்ண ஸ்டூடெண்ட் எல்லாருமே சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்ப டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ நம்மளுமே பாத்தீங்கன்னா ஒரு 4 பேட்ச் குரூப் டிக்கு ஸ்டார்ட் பண்ணி அந்த பேட்சஸ் கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஃபர்ஸ்ட் பேட்ச் கம்ப்ளீட் ஆகிருச்சு. செகண்ட், தேர்ட், அதுக்கப்புறம் 4th பேட்ச் இப்ப போயிட்டு இருக்கு. 4th பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா 3rd வீக்கோட பிளான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. செகண்ட் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா 10th வீக்கோட பிளான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. சோ இது நம்ம குரூப் டிக்கு இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்க ஃபைனல் பேட்ச். இன்னைக்கு குரூப் டிக்கு மட்டும் இல்ல என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கும் ஃபைனல் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். உங்க கையில இருக்கக்கூடிய மொபைல் போன், லேப்டாப்லயே நீங்க கிளாஸஸ் பாத்துக்கலாம்.
எந்த டைம்னாலும் கிளாஸஸ் வந்து பாத்துக்கலாம். 24/7 டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட் வந்து இருக்கும். ரெக்கார்டட் கிளாஸஸா கொடுத்திருப்போம். மெட்டீரியல்ஸ் எல்லாமே PDF ஃபார்மேட்ல கொடுத்திருப்போம். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி உங்க போனோட இன்டர்னல் ஸ்டோரேஜ்லயே அந்த PDF சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த PDF நீங்க வந்து பிரிண்ட்டும் போட்டுக்கலாம். அதே மாதிரி வீக்லி பிளான் பாத்தீங்க அப்படின்னா முடிச்சதுமே அட்டன் பண்றதுக்கு ஆன்லைன்ல வீக்லி டெஸ்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஏன்னா வார வாரம் என்னென்ன படிக்கிறோமோ அது எவ்வளவு தூரம் புரிஞ்சிருக்கு, அந்த கான்செப்ட்ல எவ்வளவு மார்க் நம்மளால வாங்க முடியுது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீக்லி டெஸ்ட். அது மட்டும் இல்லாம டெஸ்ட்டை பத்தின ஒரு பயம் போணும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா டெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. சோ அதனாலதான் படிக்க ஆரம்பிக்கும் போதே அந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான பிராக்டிஸ் வரணுங்கிறதுக்காக தான் வார வாரம் வீக்லி டெஸ்ட்டும் கொடுத்திருக்கோம். ஒவ்வொரு டாபிக் முடிக்க முடிக்க அங்க உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட்டும் அதுல வந்து இருக்கும். ஓகே. ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ், கரண்ட் அஃபேர், அதே மாதிரி டெஸ்ட் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ கரெக்டா வந்து யூட்டிலைஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா கரெக்டான ஒரு 100% எஃபர்ட்டை போட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே குரூப் டில உள்ள போயிடலாம். நான் அடிக்கடி சொல்றதா ரயில்வே நடத்தக்கூடிய ஈஸியான எக்ஸாம்ல எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு குரூப் டி. ஓகேவா? ஏன்னா சிங்கிள் எக்ஸாம் தான். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப பேங்கிங்க்கு பேங்க்ல கிளர்க் எக்ஸாமுக்கே பாத்தீங்க அப்படின்னா பிரிலிம்ஸ் மெயின்ஸ்ன்னு 2 இருக்கு. ஓகேவா? சோ நிறைய இதுக்கு பாத்தீங்கன்னா சிங்கிள் எக்ஸாம்ஸ் இல்ல. இப்ப SSC எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா MTSக்கு சிங்கிள் எக்ஸாம் தான். ஓகே. சோ MTS அப்படி அந்த சிங்கிள் எக்ஸாம் இருக்கிறது எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா உள்ள போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப SSC, MTS, RRBயோட குரூப் டி இது எல்லாமே ஈஸியா உள்ள போறதுக்கான வாய்ப்பு. ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் தான், 100 மார்க்குக்கு தான் படிக்க போறீங்க. குரூப் டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரீசனிங், மேத்ஸ், சயின்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்டும் நல்லா படிச்சுட்டு டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேரும் படிச்சுட்டு வாங்க. இப்படி படிக்கும்போது பாத்தீங்கன்னா 100க்கு கண்டிப்பா ஒரு 85ல இருந்து 90க்குள்ள உங்களால வாங்க முடியும். சோ ஒரு டாப்பராவே செலக்ட் ஆக முடியும். CCA கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா மத்த ஸ்டூடெண்ட்டை விட ஒரு 50 மார்க் 60 மார்க் எடுக்கிற மாதிரி. ஏன்னா முன்னாடி எல்லாம் CCA கேண்டிடேட்டோட கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 15 மார்க் எடுத்தவங்க 20 மார்க் எடுத்தவங்க எல்லாம் 2018 குரூப் டியோட நோட்டிபிகேஷன்ல எல்லாம் உள்ள போயிட்டாங்க. 18க்கு எக்ஸாம் பாத்தீங்கன்னா 22ல தான் வச்சாங்க. 2022ல தான் வச்சாங்க. சோ அந்த டைம்ல வந்து CCA கேண்டிடேட்டுக்கு பெருசா சிலபஸ் எதுவுமே தெரியாது. ஓரளவுக்கு நெகட்டிவ் இல்லாம ஒரு 15 மார்க் 20 மார்க் எடுத்த CCA கேண்டிடேட் எல்லாம் இன்னைக்கு உள்ள போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா CCA கேண்டிடேட் வந்து ஓப்பன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஈக்குவலா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப CCA கேண்டிடேட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 50 மார்க் 60 மார்க்குக்கு மேல நீங்க வந்து டார்கெட் வச்சுக்கணும். அப்ப CCA கேண்டிடேட்டே இவ்ளோ டார்கெட் வைக்கிறாங்கன்னா ஓப்பன்ல எழுதுற ஸ்டூடெண்ட் வந்து நான் டாப்பரா செலக்ட் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க டார்கெட் வச்சு படிக்கணும். அப்போ ஒரு டாப்பர் ஆகணும் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல எக்ஸாமுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியோ 1 வாரத்துக்கு முன்னாடியோ படிச்சோம் அப்படின்னா சிலபஸ கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்ப ஆரம்பத்துல இருந்தே படிக்கணும். குறைஞ்சது 4 மாசமாவது ஸ்பெண்ட் பண்ணணும். அப்ப இது கரெக்டான டைம். சோ இன்னையில இருந்து படிக்க ஆரம்பிங்க. ஓகே. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குரூப் டியோட அப்ளிகேஷன் டேட் பாத்தீங்க அப்படின்னா 9ஆம் தேதி வரைக்கும் ரயில்வேல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. குரூப் டி அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 9/3/2026. ஓகேவா? சோ இன்னைக்கு காலையில தான் ரயில்வேல இருந்து இந்த நோட்டீஸ் வந்து தனியா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த நோட்டீஸ் பத்தியும் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ அதையும் பாத்துருங்க. அப்ளை பண்ணாத ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணிருங்க. சோ அப்ளை பண்றதுல எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? சோ எக்ஸ்டெண்ட் பண்ண ஆஃபர் வந்து நைட் 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. எனக்கு எல்லாமே வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே அப்ளை பண்ணிருக்காங்க, SSC அப்ளை பண்ணிருக்காங்க. எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்கிறாங்கன்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கரண்ட் அஃபேருக்கு வந்து பெஸ்ட் சோர்ஸ் எது அப்படின்னா நம்ம 2 டீம் வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எல்லா நியூஸ் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கரண்ட் அஃபேர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்திருக்கோம். சோ கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு CA கோர்ஸையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. எல்லாமே ஆப்ல வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம். சோ நீங்க உட்கார்ந்து படிக்கணும். உங்க எல்லாருக்குமே டைம் வந்து 24 ஹவர்ஸ் தான். வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், இல்ல காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான் டைம். அப்ப நம்மளோட வேலைகள் போக மற்ற டைம்ல நாம வந்து படிக்கிறதுக்கு எப்பல்லாம் ஒதுக்க முடியுமோ அந்த டைமை வந்து ஒரு இன்ஸ்டா பார்த்துக்கிட்டோ இல்லைன்னா ஒரு யூடியூப்ல ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துட்டோ டைம் வேஸ்ட் பண்ணாம இல்ல வெட்டியா ஏதாவது ஒரு குரூப்ல போய் சேட் பண்ணாம கரெக்டா அந்த 2 மணி நேரம் டைம் கிடைச்சாலும் அதை எஃபெக்டிவா பயன்படுத்துங்க. 4 மணி நேரம் கிடைச்சாலும் எஃபெக்டிவா பயன்படுத்துங்க. ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா இருக்கீங்க அப்படின்னா சாப்பாடு, தூக்கம் இந்த 2 டைம் போக வெறித்தனமா படிங்க. அப்படி படிச்சீங்க அப்படின்னா ஒரு 6 மாசத்துல கவர்மெண்ட் ஜாப் வந்து என்ன பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம். கரெக்டா ஒரு 0 லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு 4 மாசம் கன்சிஸ்டன்டா எஃபோர்ட் போடணும். டார்கெட் வச்சுக்கோங்க. 100க்கு வந்து 85 மார்க் 90 மார்க்குக்கு மேல எடுத்துருவேன். டாப்பரா செலக்ட் ஆவேங்கிற மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க. நான் கட் ஆஃப் மட்டும் தான் கிளியர் பண்ணுவேன். போன வருஷம் என்ன கட் ஆஃப் இருந்துச்சு, அப்ப அதே கட் ஆஃப் இந்த வருஷம் வருமா, அதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. கரெக்டா என்னோட டார்கெட் 100 மார்க்குக்கு எக்ஸாம்னா நான் 85 90க்கு மேல எடுத்துருவேன்.
அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், படிச்சிட்டு இருக்கேன். பிளான் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி. ஓகேவா? ஸோ கரெக்ட்டா டார்கெட் வச்சீங்க அப்படின்னா ஈஸியா படிச்சிடலாம். ஆனா உட்கார்ந்து படிக்கணும். ஓகேவா? ஸோ எல்லாரும் வந்து பொழுதுபோக்குல வந்து டைம் செலவு பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம மட்டும் நம்மளோட கரியர நோக்கி படிச்சோம். நம்ம கோல நோக்கி எஃபோர்ட் போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா, நமக்கு கண்டிப்பா சக்சஸ் தான். ஓகே. அந்த 18 வயசெல்லாம் வேஸ்ட் பண்ணிறாதீங்க. படிக்க ஆரம்பிங்க. கையில வந்து மொபைல் ஃபோன் இருக்கு. ஆண்ட்ராய்ட் ஃபோன நல்ல விதமா பயன்படுத்துங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாம வந்து மீட் பண்ணலாம். ஸோ வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா, நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 5 மார்ச் 2026ல இருந்து கோர்ஸோட வேலிடிட்டி வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆக போகுது. 1 இயர், 2 இயர், 3 இயர் வேலிடிட்டிக்கு தகுந்த மாரி உங்களுக்கு பிரைஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ண போறோம். ஓகே. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே சொல்லிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா டீமுக்கு WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. தேங்க் யூ.